ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 11/2/2026 தனலட்சுமி DL 39க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் புதன் டு புதன் ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டு முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா புதன்கிழமைனாலே நம்மளுக்கு தனலட்சுமி ட்ரா. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது நம்மளுடைய புதன் டு புதனோட ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை 235 ரிசல்ட் ஏபிசி போலில், ஃபுல் போலில் வந்து 314 235. அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 882. அதுக்கு முந்தின புதன்கிழமை வந்து 145 சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய புதன் டு புதன் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிசி போர்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 5335 சொல்லிட்டு மாற்றி கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான சிபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 817லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 766. நம்மளுக்கு தேவை பிசி. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே இருக்கிறது 17. ஸோ இந்த 17 நம்ம எடுத்துக்கலாம். இதோட ப்ளஸ் 53. இது ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் போட தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். 5ஓட 1 கூட்டினோம்னா 6, இங்கே 7ஓட 3 கூட்டினோம்னா 0. அப்போ 6 அல்லது 0 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு 6 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 817க்கு அப்புறம் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 910. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சி மட்டும். இப்போது 910க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 732. ஆனால் நம்மளுக்கு தேவை பிசி மட்டும் தான். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 10. இதோட ப்ளஸ் 35. போன ட்ரா 53. இந்த ட்ரா நம்ம வந்து 35 கூட்டுறோம். இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். யாரும் ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க நண்பா. 910. ஸோ இதில் நம்ம 1ஐயும் 0வோட நம்ம 35 கூட்ட போகிறோம். அப்போ 1ஓட 3 கூட்டினோம்னா 4, இங்கே 0வோடைய 5 கூட்டினோம்னா 5. அப்போ 4 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 915க்கு அப்புறம் 910க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 4 அல்லது 5. இப்போ இந்த 910க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 145. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 45. இந்த இடத்துல சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. ஸோ இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம் நண்பா. ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே இந்த இடத்துல கிடச்சிருக்கு. இப்போது 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவும் நம்மளுக்கு ப்ளஸ் தான். 35 and 53ங்கிற ஃபார்மெட். ஸோ 53 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு, அப்புறம் 35 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிசி போர்டும் கிடச்சிருக்கு. இப்போது 2 மைனஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். ஸோ 2 ப்ளஸ் பார்த்துட்டோம். இப்போ 2 மைனஸ் வேல்யூ. இங்கே நான் வந்து 145. இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 839. ஆனால் நம்மளுக்கு தேவை பிசிங்கிறதுனால இந்த 45 போதும். இதோட நம்ம மைனஸ் 53 இதை மைனஸ் பண்ணிடலாம். கடை வாங்கி கழிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம டேரெக்டாகவே கழிச்சிடலாம். அதாவது 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, 1 அல்லது 2. நம்மளுக்கு இந்த 145க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல் 1 அல்லது 2. இப்போ இந்த 145க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 882. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் வேல்யூவில் நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து ஒரு மைனஸ் வேல்யூ இருக்குது, அதையும் பார்த்துடலாம். 882. இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 904 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவை 882ல் நம்மளுக்கு வந்து 8 2 மட்டும் எடுப்போம். இதோட நம்மளுக்கு மைனஸ் இந்த ட்ரா 3 and 5. ஸோ போன ட்ரா நம்ம வந்து 53. இந்த ட்ரா நம்மளுக்கு 35. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 3 போயிடுச்சுன்னா 5, இங்கே 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. அப்போ 53 நம்மளோட எக்ஸ் அப்படியே கிடச்சிருக்கு நண்பா. இந்த 882க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்ட் அல்லது ஆல்.
5 அல்லது 3. இப்போ இந்த 882க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 235 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 35 நண்பா. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் பிசி. இப்போது 2 மைனஸ் 2 ப்ளஸ் வேல்யூ பார்த்தாச்சு. ஸோ ப்ளஸ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு சி ஒரு பிசி, மைனஸ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு சி ஒரு பிசி. அப்போது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டு மாறாமல் அப்படியே நம்மளுக்கு சி போர்டு கிடைக்கிது. அது போக நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ராவில் நம்மளுக்கு வந்து பிசி போர்டு கிடைக்கிது, அதாவது பெய்ட்ஸ் கிடைக்கிது. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கருத்துக்கு இருக்கோம். ஏன்னா இந்த 235 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட். அப்போது இந்த புதன்கிழமைக்கு நம்ம இதில் தான் சி போர்டு எடுக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து சி போர்டு மட்டும் கிடைக்குதா அல்லது பிசி போர்டு கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இது நான் ஃபார்மேட் படி தான் சொல்கிறேன், தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இல்லை. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி யாரும் ரிசல்ட் கூடயும் குழப்பிக்க வேண்டாம். இதெல்லாமே புதன் டு புதன் ரிசல்ட். இதெல்லாமே நம்முடைய தனலட்சுமியோட ரிசல்ட் நண்பா. அதனால் நேற்றுக்கு ஒரு ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா அந்தந்த வாரத்தை வச்சு கெஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்கும். ஸோ வேறு கம்பெனி சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா அது நம்பர்ஸ் கிடைக்காது. அது வந்து சரியான கெஸ்ஸிங்கே கிடையாது. ஸோ அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். ஏன் சொல்கிறேன்னா நம்ம நிறையா நம்பர்கள் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து என்னென்னு தெரியலை கெஸ்ஸிங்கோட குழப்பி மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த நண்பர்களுக்காக தான் சொல்கிறேன். இது எல்லாமே சிம்பிளான கெஸ்ஸிங் நம்பர்ஸ் தான். அதேமாதிரி அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 235 ஃபுல் போல் வந்து 314. நம்மளுக்கு தேவை இந்த 35 மட்டும்தான். இந்த ட்ரா நம்மளுக்கு பழையபடி ப்ளஸ் வேல்யூ வந்தாச்சு. அதே மாதிரி 53ங்கிற நம்மளுடைய எக்ஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8. இங்கே 5ஓட 3 கூட்டினாலும் 8. இந்த ட்ரா நம்மளுக்கு சிங்கிள் நம்பர் கிடச்சிருக்கு நண்பா. 8 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ எப்போதுமே இதுவா அதுவான்னு சொல்லிட்டு வரும். ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு சிங்கிள் 8 மட்டும் தான் கிடச்சிருக்கு. அதனால் இதோடைய V9 நம்பரோ அல்லது வந்து நம்ம வந்து பவர் நம்பர்ஸோ எதுவுமே எடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம அந்த 8 மட்டும் தான் கீழே கொண்டு வர போகிறோம். இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வருவோம். சி போர்ட் அல்லது ஆல் போர்ட். ஆல் போர்டுன்னு ஏன் கொடுக்குறோன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சி போர்டு பார்க்குறோம், மிச்சம் இருக்கிற ஏபி போர்டுக்கு சான்சஸ் இருக்கும். 8 இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 8க்கு தான் சான்சஸ் இருக்குது. கெஸ்ஸிங் படி 8 தான் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஸோ எப்போதுமே இதுவா அல்லது அதுவான்னு சொல்லிட்டு சப்போர்ட் நம்பர்ஸ் கொடுப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி V9 அல்லது பவர் நம்பர்ஸ் கொடுப்போம். ஆனால் இந்த ட்ராவல் நான் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட்டு என்ன கிடச்சிருக்கோ அதை நான் அப்படியே கொடுத்துட்றேன். அதோட நம்மளுக்கு பேஸ் வரதா இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெய்ட்ஸ் இருக்குது. அப்போது 8 கிடச்சிருக்கு. வேணுண்டா டபுள் 8 ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா என்கிட்ட இருக்கிற எக்ஸ் வேல்யூவை நம்ம இந்த 8ஓட ஆட் பண்ணுவோம். அப்படி எக்ஸ் வேல்யூவை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 68 58 98 அதோட 08. இந்த 4 நம்பர்ஸும் நம்மளுடைய எக்ஸ்லேருந்து கிடச்சிருக்கு. டச் நம்பராக கிடச்சது. அதை வச்சு நாங்கள் பெய்ட்ஸ் போட்டிருக்கேன். மற்றபடி 8 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்மளுக்கு 8 கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு டபுள் 8 கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஃபார்மேட் படி நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர் இதுதான் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8ஓட பவர் நம்பர் 3, 8ஓடைய V9 நம்பர் உங்களுக்கு 1. ஸோ நம்ம 2 நம்பர்ஸுமே இந்த ட்ராவில் 2 நம்பர்ஸுமே டச்சாக கொண்டு வரதா 2 நம்பர்ஸுமே நம்ம டச் போட்டு கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வர எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் சிங்கிளில் 8 மட்டும் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா எப்போதுமே நம்ம வந்து இதுவா அல்லது அதுவான்னு சொல்லிட்டு கொடுப்போம். இந்த ட்ரா நம்ம ஒரு நம்பரோட நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு நம்பர் வந்து பிடிபடலை, எனக்கு ஒரு நம்பரில் நிற்குமான்னு தெரியல அப்படின்னு வச்சுக்கினா நம்மளுக்கு இந்த 8ஓடைய பவர் நம்பர்ஸும் அதோட V9 நம்பர்ஸையும் வேண்டாம், நீங்கள் சப்போர்ட் நம்பர்ஸாக வேண்டாம் எடுத்துக்கலாம். அப்படி வேணும்னா நீங்கள் சப்போர்ட் நம்பர்ஸ் 1 3 சப்போர்ட் நம்பர்ஸ் வேணும்னா நீங்கள் 1 3 நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் கெஸ்ஸிங் படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 மட்டும் தான் நான் கையில் எடுக்க போகிறேன். அதை வச்சு தான் நான் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் நம்பர்ஸுகளை கெஸ் பண்ணி எடுக்க முடியும். அதனால தான் நான் சொல்கிறது ஒரு தடவையும் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர்.
டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 11/2/2026 தனலட்சுமி டிஎல் 39க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.